நாகர்கோவில் அருகே ஓசி குவார்டர் கேட்டு கொடுக்காததால் எழுந்த தகராறில் மரப்பட்டறை தொழிலாளியை கீழே தள்ளி நண்பனே படுகொலை செய்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. குவார்டர் மது கொலைக்கு காரணமாக அமைந்தது எப்படி? கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே மேலச்சூரங்குடியைச் சேர்ந்தவர் 35 வயதான பிரவீன். இவர் வல்லன் குமாரன் விடையில் உள்ள மரப்பட்டறையில் தொழிலாளியாக பணியாற்றி வந்தார். கடந்த 11ஆம் தேதி தம்மக்குத்துக்கோணம் சாஸ்தான் கோவில் ரோட்டில் முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் இரத்தம் வழிந்த நிலையில் கழுத்தில் பெல்ட்டால் நெரிக்கப்பட்டு சடலமாக கிடந்துள்ளார். தகவல் அறிந்து வந்த கன்னியாகுமரி டிஎஸ்பி மகேஷ்குமார் மற்றும் ராஜாக்கமங்கலம் போலீசார் உடலை மீட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 2 தனிப்படைகள் அமைத்து போலீசார் நடத்திய விசாரணையில் சம்பவத்தன்று பிரவீனை செல்போனில் தொடர்பு கொண்ட அவரது நண்பரை பிடித்து விசாரித்தனர். இதில் சம்பவத்தன்று பிரவீனுடன் மது அருந்தியதாகவும் தங்களுடன் கார்த்திக் என்ற நபரும் சேர்ந்து மது அருந்தியதாகவும் தெரிவித்துள்ளார். கார்த்திக்கை தேடி பிடித்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்திய போது உண்மைகள் அனைத்தும் தெரிய வந்தது. சம்பவத்தன்று பிரவீனிடம் கார்த்திக் தனக்கு குவார்டர் பாட்டில் வாங்கி தருமாறு கேட்டுள்ளார். அதற்கு மறுப்பு தெரிவித்த பிரவீன், ஓசையில் மது வாங்கி குடிப்பதே உனக்கு வேலையாக போய்விட்டது என காட்டமாக பேசியுள்ளார். இதனால் ஆத்திரம் தலைக்கேறிய கார்த்திக் பிரவீனின் முகத்தில் ஓங்கி ஒரு குத்து விட்டுள்ளார். நிலை தடுமாறி கீழே விழுந்த பிரவீன் அசைவின்றி கிடந்துள்ளார். அதன் பின்னும் ஆத்திரமடங்காத கார்த்திக் அவரது பெல்ட்டை கழற்றி கழுத்தை இறுக்கி கொலை செய்துள்ளார். மேலும் அருகில் கிடந்த ஒரு கல்லை எடுத்து அவர் மீது போட்டுவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார். மறுநாள் பிரவீன் இறந்து விட்டார் என்ற தகவல் தெரிய வந்ததும் தலைமறைவாகிவிட்டார் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து போலீசார் கார்த்திக்கை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த கொலையில் வேறு யாருக்காவது தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். குவார்டர் மதுவுக்காக நண்பனை படுகொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.